வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை நாம் பார்க்க போகின்றோம். அனைத்து அன்பர்களுடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன். 5 தினங்களாக என்னால் வீடியோ பதிவிட முடியவில்லை. என்னுடைய மகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதனால் என்னால் வீடியோ பதிவிட முடியவில்லை. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளாலும் அனைத்து தெய்வங்களுடைய அருளாலும் என் மகள் இப்போ ரொம்ப நல்லா குணமாகி வந்துட்டாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்தனை செய்துவிட்டால் அது கண்டிப்பாக நடக்கும் என்ற மன திடமுடன் நாம் இருந்தால் நிச்சயமாக அது கைகூடும். என்னுடைய மகளின் விஷயத்திலும் அப்படிதான் நடந்தது. அவங்களுக்கு திடீர்னு ஜுரம் வந்தது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப மனம் வருத்தம் இருந்தது. திடீர்னு நல்லா இருந்த குழந்தை உடல்நலம் குறைவில்லாமல் போனது. மனசு ரொம்ப வலித்தது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை குறையலை. எல்லாத்துக்கும் மேல் தெய்வம் இருக்காங்க. அவங்கள நம்ம முழுமையாக நம்பும் பொழுது அவங்க நிச்சயமாக கைவிட மாட்டாங்க என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் நாமும் மனிதர்கள் தானே. ஒரு சில கட்டங்களில் அடுத்த டாக்டர் சொல்லும் சொல் நமக்கு மனசில் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் நம்பிக்கை இழப்பு ஏற்படும். ஆனால் சிறிது நம்பிக்கை இழப்பு வர இருந்ததை நான் அதை விலக்கி விட்டு எல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணி என்னுடைய மகளை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்து, அவள் உங்களுடைய குழந்தை, அவளை நீங்கள் காப்பாற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று அவங்களிடம் விட்டு நான் கடிதம் எழுதி அவங்க திருப்பாதங்கள் வீட்டிலே வச்சு பிரார்த்தனை செஞ்சேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. என் மகள் ரொம்ப தைரியசாலி. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த தைரிய இழப்பு ஏற்பட்டது. கண்களிலிருந்து நீர் வழிந்தது. ஒரு தாய் அதை பார்க்கும்போது எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும். ஆனால் அவளுக்கு தைரியம், என்னுடைய அழுகையை கட்டுப்படுத்தி என் மகளுக்கு தைரியம் ஊட்டி எல்லாம் தெய்வங்களும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள். உனக்கு தேவை இல்லாத இடையூறு வரும்பொழுது நீ அவங்கள நினச்சிக்கோ. அவங்கள வாயில் வழியாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை அழைத்துக்கொள் என்று நான் சொன்னேன். அவங்களும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா அருகில் இருக்க முடியாத சூழ்நிலை. வீட்டில் ஸ்ரீ அன்னைய ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட என்னுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு மன தைரியத்தையும் தெம்பையும் கொடுங்க என்று. எனக்கு அவங்க பார்க்கும்பொழுது ரொம்ப மனசில் என் மகளுடைய கண்ணீர் என் கண் முன்னாடி நின்றுது. இரவெல்லாம் தூக்கம் இல்லை. ஒரு கட்டத்தில் 1 மணி ஆகிடுது இரவு. ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டாய், அப்பொழுது நீ ஏன் உன் மகளை பற்றி நினைக்கின்றாய்? என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டாய், உன் மகளை பற்றி நீ நினைத்து ஏன் இன்னும் உறங்காமல் இருக்கின்றாய்? அப்போ என்னிடம் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொல்வது போல் என் மனசில் சொன்னாங்க. உடனே நான் என் தவறை உணர்ந்து நான் உறங்க ஆரம்பித்தேன். 1 மணிக்கு உறங்கிட்டு
சீக்கிரமே எழுந்து என் மகளை பார்க்க வேண்டும் என்று சீக்கிரமே எழுந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என் கையில் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் புத்தகம், அவங்களோட திருவுருவப் படம் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டு நான் வந்து அவளை பார்த்தேன். டாக்டரை விசாரித்தோம். டாக்டர் சொன்னாங்க, முன்னை விட இப்பொழுது நன்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, தேறி வருகின்றார்கள் என்று சொன்னாங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. என் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் என்னுடைய பிரார்த்தனையை அவங்க ஏற்றுக்கொண்டு என் மகளுக்கு காவலாக இருந்திருக்கிறாங்க. என் மகளை பார்க்கும் விசிட்டிங் அவர்ஸ் நான் போய் பார்த்தேன். அவள் வந்து விழித்து கொண்டு இருந்தாள். என்னுடைய மகள் இரவு தூங்கினியா, பெயின் இருந்ததாக கேட்டேன். இல்லைம்மா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தூங்கிட்டேன், நான் நல்லா இருக்கேம்மா இப்போ என்று சொன்னான். அப்பொழுதுதான் எனக்கு உயிரே வந்தது. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். இன்னும் 2 தினங்களில் ஆஸ்பத்திரியிலிருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓடி ஆடி விளையாட்டு கொண்டிருக்கும், கலகலன்னு பேசிகிட்டு இருக்கும் ஒரு குழந்தைக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டால் பெற்ற மனசு எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையில் தான் ரொம்பவே மனவேதனை அடைந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. என் மகள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் அவள் வெளியே வந்து விடுவாள் என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் கோடான கோடி நன்றியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இதனால்தான் என்னால் வந்து வீடியோ பதிவிட முடியவே. உண்மையிலே நம்ம நம்பி அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்த பிறகு அதை பற்றிய கவலையே நம் மனசில் இருக்கக்கூடாது. எந்த பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையை பற்றி நினைவு நம்மிடம் இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட விட்டு விட வேண்டும். அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க உங்கள் குழந்தையா எந்த ஒரு பிரச்சனையோ அவங்க அதை ஈஸியாக தீர்வு கொடுத்துருவாங்க. ஈஸியாக சுலபமாக பனி போல் விலக்கி விடுவார்கள். நான் வந்து முழுவதும் ஆஸ்பத்திரியில் வந்து பகல் நேரம் இருக்க வேண்டி இருந்தது. அப்போது வந்து என் மகள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் மனமுருகி வேண்டி நான் கடிதம் எழுதி வைத்த பிறகு என்னுடைய மறுநாள் என் மகளை பார்க்கும் பொழுது அவள் குணமாகி வருவது மட்டுமில்லை, அவள் முகத்தில் சிரிப்பையும் நான் பார்த்தேன். அது வந்து ஸ்ரீ அன்னை கொடுத்த வரம். உடல் நலம் சரியில்லாத போது ரொம்ப மனசோர்வுடன் உடல் சோர்வுடன் இருந்த என் மகள் நேற்றைய தினம் வந்து சிரித்து நல்லா பேசினாங்க. 2 தினங்களில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறதா டாக்டர் சொன்னாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப எந்த ஒரு தாய்க்கும் இந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நான் மனமுருகி கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பதிவு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பதிவிடுகின்றேன்.